சார் வணக்கம் சார். என் பேர் சோமசுந்தரம். நான் வந்து பிஎஸ்சி ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. வாரம் 3 டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கேன். டாக்டர் வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணுன்னு அட்வைஸ் பண்ணாருங்க. என்னால் வந்து ஆப்ரேஷனுக்கு உண்டான பணம் ஏற்பாடு பண்ண முடியாதனால விஜய் சார் உதவியை நாடினேன். விஜய் சார் வந்து அவருடைய நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ், ஃபோட்டோ எல்லாமே ஃபார்வேர்ட் பண்ணி எனக்காக உதவி கேட்டு எனக்கு வந்து கிட்டத்தட்ட 2,25,000 வசூல் பண்ணி தந்திருக்காருங்க இப்போ வரைக்கும். இன்னும் எனக்கு ஒரு 70,000 வரைக்கும் தேவைப்படுதுங்க. எனக்கு அந்த பணம் கிடைச்சதுன்னா நான் ஆப்ரேஷன் பண்ணி நல்லபடியாக நல்லா ஆயிடுவேன். அதுக்கு மேலே எனக்கு வர பணத்தை வந்து நான் விஜய் சார்கிட்டயே தந்து என்ன மாதிரியே கஷ்டப்படுறவங்களுக்கு நான் தந்துடுவேன் சார். எனக்காக இப்போ வரைக்கும் உதவி செஞ்ச எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி. எனக்காக ஒரு 70,000 வந்து எல்லா நண்பர்களும் உதவி செய்யுங்க. ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவி தயவு செஞ்சு செய்யுங்க. செஞ்சிங்கன்னா நான் ஆப்ரேஷன் பண்ணி சீக்கிரம் நான் நல்லா ஆயிடுவேங்க சார். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. வணக்கம் ஜீனியஸ், நான் உங்கள் விஜய் பேசுகிறேன். ஜீனியஸ், இவருக்கு பார்த்திங்கன்னா இறைவனோட அருளாலையும் உங்களுடைய அன்புனாலையும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் கடந்த 3 மாதமாக 108 ரூபா, 208 ரூபா, 508 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா இந்த மாதிரி நீங்கள் போட்டனால 2,4 லட்சம் ரூபா, 2,25,000 ரெடி பண்ணி கொடுக்க முடிஞ்சது. ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் 70,000 மட்டும் இவருக்கு கொஞ்சம் தேவைப்படுது ஜீனியஸ். அந்த 70,000 கிடச்சிருச்சுன்னா இவருக்கு நல்லபடி இவரோட உயிரை காப்பாற்றிடலாம். இவர் மீண்டு வந்துடுவார் அந்த ப்ராப்ளத்துலேருந்து. ஸோ உதவி இன்னும் செய்யாதவங்க செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கணும் ஜீனியஸ். நீங்கள் விருப்பப்பட்டால், கம்பல்சரி இல்லை ஜீனியஸ், கட்டாயம் இல்லை, நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களால் முடிஞ்ச உதவி, அது மினிமம் 58 ரூபா, 58 ருபீஸ்லேருந்து மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் 8ன்னு முடிகிற மாதிரி. ஏன் 8ன்னு முடிகிற மாதிரி அமௌண்ட் போட சொல்கிறேன்னா, உங்களுக்கு தெரியுமில்ல ஜீனியஸ், நான் நிறைய கிளாஸ் வந்து ஸ்டாஃப் வச்சு கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ 300, 350, 500 நீங்கள் போட்டிங்கன்னா எனக்கு இங்கே கணக்கு பார்க்கும்போது எது நன்கொடை வந்தது, எது இந்த கிளாஸுக்கு வந்ததுங்கிறது எனக்கு கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்கும் ஜீனியஸ். இந்த டைம் சேவ் பண்ணுறதுக்கு தான் ஜீனியஸ் இந்த முக்கியமான விஷயம் ஜீனியஸ். நீங்கள் 8ன்னு முடிகிற மாதிரி போட்டிங்கன்னா அது 100% நன்கொடை. அப்போது டக்குன்னு எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஜீனியஸ். அவருக்கு உதவி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஜீனியஸ். ஸோ உதவி பண்ண ஒவ்வொருத்தருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கணும் ஜீனியஸ். இப்போ உதவி பண்ண போகிற உங்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கணும் ஜீனியஸ். நீங்கள் சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் தாராளமாக கொடுங்க ஜீனியஸ். சின்ன அமௌண்ட்னு நினைக்காதீங்க ஜீனியஸ். ஏன்னா உங்களுக்கு அது சின்ன அமௌண்ட்டாக இருக்கும், ஆனால் உதவி பெற அவருக்கு அது மிகப்பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் ஜீனியஸ். நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள் ஜீனியஸ். 108, 208 போட்டவங்க நம்ம 108 தானே போடுறோம், இதனால் அவங்களுக்கு என்ன ஆயிருப்போம் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா, இப்போ 2,4 லட்சம் ரூபாங்கிறது எவ்வளோ பெரிய அமௌண்ட் ஜீனியஸ். 3 மாதத்தில் 90 நாளில் மிகப்பெரிய அமௌண்ட் ஜீனியஸ். அதே மாதிரி தான் ஜீனியஸ் நான் சொல்கிறேன் ஜீனியஸ். உங்களுக்கு தெரியாது இல்லை ஜீனியஸ், நீங்கள் இப்போது கொடுக்குற ஒவ்வொரு தொகையும் எல்லோரும் நிறைய பேர் கொடுக்கும்போது இந்த 70,000 ரூபாங்கிறது இன்னும் அதிகபட்சம் ஒரு 10 நாளுக்குள்ளே ரெடி ஆகிடும். எனக்கு நம்பிக்கை இருக்குது ஜீனியஸ். நம்மளாம் சேர்ந்து முயற்சி பண்ணால் கண்டிப்பாக முடியும் ஜீனியஸ். ரொம்ப நன்றி ஜீனியஸ். நீங்கள் இது உதவி பண்ணுறவங்க உதவி பண்ணலாம் ஜீனியஸ். அப்புறம் மறக்காமல் ஷேர் பண்ண மாதிரி அன்போடு கேட்டுக்கணும் ஜீனியஸ். இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுற மூலமாக அவங்களும் நல்ல உள்ளங்களாக இருப்பாங்க. அவங்களும் அவங்களால முடிஞ்ச உதவியை 8ன்னு முடிகிற மாதிரி எங்கள் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்கோம், ஜிபே நம்பரும் கொடுத்துருக்கோம். அவங்க பே பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு அந்த உதவி முழுமையாக சென்றடைஞ்சிருச்சு ஜீனியஸ். இறைவனோட அருளால் நீங்கள் கொடுக்குற உதவி 70,000 விட தாண்டிச்சுன்னா வழக்கம் போல் நம்ம கண் பார்வையற்றவங்களுக்கும், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர்களுக்கும், இல்லாதவங்களுக்கும் உதவி செய்யப்படுங்கிறத நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஜீனியஸ். தேங்க்யூ ஜீனியஸ். இரு கை கூப்பி கடவுளை வணங்கினால் நாம் கடவுளை தேடி செல்லலாம். ஒரு கை நீட்டி உதவி செய்தால் கடவுளே நம்மை தேடி வருவார். எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம உதவி செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கணும் ஜீனியஸ். எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது ஜீனியஸ். இன்னிலேருந்து 10 நாளுக்குள்ளே அவர் பரிபூர்ணமாக சரியாயிடும், அந்த அமௌண்ட் கிடச்சிடும் நம்பிக்கை இருக்குது ஜீனியஸ். நன்றி ஜீனியஸ். வாழ்க வளமுடன்.